எஸ்எம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, மாதம்பட்டி ரங்கராஜனுடைய 2வது திருமணத்த பத்தி நம்ம பார்க்க போறோம். ஜாய் கிருஷ்ணலா அவங்க வந்து தன்னுடைய கணவன், கணவன், கணவன் அப்படின்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜா வந்து ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் குறிப்பிட்டு பேசிட்டே இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம். அதுல வந்து இவங்க கல்யாணம் பண்ணது, அவங்க வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணிட்டோம். இப்போ எத பத்தி ஷேர் பண்ண போறேன்னா, எல்லா மக்கள் மத்தியில எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து நெறைய கோடிக்கணக்குல சொத்து வச்சிருக்காரு. அந்த சொத்துக்காக தான் ஜாய் கிருஷ்ணலா கூட இருக்கிறாங்க. மிரட்டி வாங்குறதுக்காக தான் வந்து இந்த மாரி பண்ணியிருக்காங்க. அவங்கள மிரட்டி அது வாங்கியிருக்காங்க, இது வாங்கியிருக்காங்க அப்டி சொல்லிட்டு பல விமர்சனங்கள் ஜாய் கிருஷ்ணலாவ மட்டும் பத்தி நம்ம ஒவ்வொரு நாள் நியூஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் அஸ் யூசுவல் அவர் வேலைய பார்க்குறாரு. அவர் வந்து புரோகிராம்க்கு ஷூட்டுக்கு போறாரு. அவர் வராரு. அவர பத்தி எந்த ஒரு கொஸ்டினுமே எழும்பல. இவங்க தான் கமிஷன் ஆஃபீஸ்ல கொஸ்டின் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா, இவங்களுக்கு அந்த இது தீர்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா, இவங்க முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ண மேரேஜ் பண்ணல. முதல் மனைவி இருக்கும்போது, அவங்கள முறைப்படி விவாகரத்து பண்ணாத போது, 2வது திருமணம் செல்லாதுங்கிறது நம்ம நாட்டினுடைய வழக்கம். ஆனா, இவங்க ஒவ்வொரு வார்த்தையிலயும் அழுத்தி, அழுத்தி எனக்கு தாலி கட்டியிருக்காரு, எனக்கு குங்குமம் வச்சிருக்காரு, எனக்கு டெய்லி வந்து அவரு ஷூட்டுக்கு போகும்போதோ, இல்ல வெளிய போகும்போதோ எனக்கு தாலில குங்குமம் வச்சுட்டு தான் போவாருன்ட்டு, வார்த்தைக்கு வார்த்தை இவங்க சொல்றாங்க. என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா வேணும். அந்த குழந்தைக்கு இனிஷியல் வேணும். என் அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு முடிவு தெரியணும் எனக்கு. அவ்வளவு அந்த ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல எல்லாருமே சொல்றாங்கல்ல, அவருக்கு வந்து நெறைய கோடிக்கணக்குல சொத்து இருக்குன்னு. ஒண்ணுமே அவருக்கு கிடையாது. நெறைய கடன் மட்டும் தான் இருக்கு. அவருக்கு ஹெலிபேட் இருக்குங்கிறாங்க. அது வாங்குற அந்த பேங்க் பேலன்ஸ காமிக்க சொல்லுங்க அவர்கிட்ட. அவருக்கு எதுவுமே கிடையாது. நான் வந்து எனக்கு சொல்லப்போனா ஒரு 3,00,000 தர வேண்டியது இருக்கு. எப்படின்னு கேட்டா, நான் வந்து குக் வித் கோமாளிக்கு வந்து காஸ்டியூம் டிசைன் பண்றேன். எல்லார்கிட்டயும் வந்து ஸ்டைலிஷ்க்காக ஒரு காசு வாங்குவேன். ஃபேப்ரிக்கு, ஸ்டிச்சிங்க்குலாம் காசு வாங்குவேன். இவர்கிட்ட வந்து அந்த ஸ்டைலிஷ்க்கு மட்டும் வாங்க மாட்டேன். அப்படி இருக்க அந்த இதுவே வந்து எனக்கு பெண்டிங் ஒரு 3,50,000 தர வேண்டியது இருக்கு. ஆனா அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. இந்த வீட்டுக்கு அவர் வந்து இதுவரைக்கும் வாடகை குடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ வந்து கடந்த 1 1/2 மாசமா நான் தான் பே பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 8 வருஷமா ஒரு ஆடி கார் வச்சிருந்தேன். அந்த ஆடி கார 8 வருஷமாயிருச்சு தங்கம். அதனால வந்து மாத்திட்டு வேற கார் வாங்கலாம் அப்டின்ட்டு சொன்னாரு. நான் சொன்னேன் வேண்டாம். நான் வந்து கஷ்டப்பட்டு என்னுடைய கடன்களெல்லாம் அடைச்சுட்டு, நான் வந்து எந்த தலைவலியும் வேண்டான்னு இருக்கேன். நீங்க வந்து எனக்கு BMW கார் வாங்கி தேவையில்லாம எனக்கு பேர்ல லோன் எடுத்து எனக்கு கடத்த ஏத்த வேண்டாம். நான் உனக்கு ஒரு கணவரா உனக்கு வந்து செய்ய வேண்டியது என்னுடைய வேல. நான் உனக்கு செய்ய மாட்டேனா? அப்படின்னு சொல்லிட்டு, அவரு சொல்லி எனக்கு BMW கார் வாங்க போனாரு. நான் அப்பவும் சண்டை போட்டேன். வேண்டாம் எனக்குன்னு சொல்லி. அவருடைய ஃப்ரெண்ட் முதலே உஷாரா, அருண் பாபுங்கிறவரு, "உன் பேர்ல லோன் தர மாட்டாங்க. நமக்கு ஏற்கனவே நெறைய கடன்கள் இருக்கு. பேங்க்ல நெறைய லோன் இருக்கிறதுனால வந்து லோன் தர மாட்டாங்க. அதனால வந்து ஜாய் கிருஷ்ணலா பேர்ல லோன் எடுத்துக்கலாம்ன்னு" சொல்லி என் பேர்ல லோன் எடுத்தாங்க. நான் அதுக்கும் மாசம் ரூ. 1,00,000 நான் தான் பே பண்ணிட்டு இருக்கேன். கோடிக்கணக்குல சொத்து இருக்குன்னு சொல்றீங்களே! கோடிக்கணக்குல சொத்து இருக்க யாருக்காச்சும் லோன் குடுக்க மாட்டேன்னு எந்த பேங்க்லயாச்சும் சொல்லுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதுவும் நியாயமானதா தான் இருக்கு அவங்க சொல்றது. இந்த ஒவ்வொரு மாசமும் இப்ப அப்ஸ்காண்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ரூ. 1,50,000 நான் தான் கட்டிட்டு இருக்கேன். என்னைக்கு என் வாழ்க்கையில இவர் வந்தாரோ, அன்னைக்கு நான் என்னுடைய என்னுடைய வேலைய நான் விட்டுட்டேன். அவர் வந்து என்கிட்ட வரும்போது என்ன சொல்லி வந்தாருன்னா, "நான் சம்பாதிக்கிறேன், பேர் இருக்கு, புகழ் இருக்கு. ஆனா எனக்கு சாப்பாடு பரிமாறுறதுக்கு ஒரு ஆள் இல்ல எனக்கு. சாப்பாடு போடுறதுக்கு ஒரு ஆள் இல்ல எனக்கு. நானே போட்டு சாப்பிடுறேன்" அப்படின்னு சொன்னாரு. அதற்காக நான் என்னோட வேலைய விட்டுட்டு, அவரு எங்கேருந்து வந்தாலும் சுட சுட சாப்பாடு வச்சு அவருக்கு பரிமாறிட்டு, அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிடுவேன். அவரு எப்ப கிளம்புனாலும் அவருக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சு, ஷூ எல்லாமே எடுத்து வச்சுட்டு, அவரு கிளம்பி போறது வரைக்கும் என்னென்ன செய்யணுமோ ஒரு ஒரு ஒய்ஃபா நான் வந்து அவ்ளோ அக்கறையா நான் வந்து செஞ்சேன். அவரும் வந்து எனக்கு நான் வந்து எப்பவுமே அவரு என்கிட்ட சொல்ற வார்த்தை, "உன் மடியில நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒண்ணாவே இருக்கணும். நான் உன் மடியில தான் சாகணும்" அப்படின்ட்டு வரைக்கும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. அப்படி இருந்தவர், இன்னைக்கு ஏன் வந்து என்கிட்ட எதுவும் சொல்லாம கொள்ளாம சண்டை கூட எங்க கூட கிடையாது. ஜூலை 16 தான் லாஸ்ட் மீட். ஷூட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவரு கடைசியா வரவே இல்ல. காலையில நான் எழும்பி பார்க்கும்போது தான் தெரியும் அவரு இங்க இல்ல அப்டின்ட்டு. நான் ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். அவர ரீச் பண்ணவே என்னால முடியல. நான் வந்து ஸ்ருதி பிரியாவுக்கு அடுத்தது நான் கிடையாது. எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருக்காங்க. டைரக்ட்டா அவரு என்கிட்ட வரல. ஏற்கனவே இன்னொரு பொண்ணுகிட்ட அவர் தொடர்பு இருக்கு அப்டின்ட்டு, புதுசா இன்னொரு நியூஸ வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா, அவர் வந்து எதுவுமே நடக்காதது மாதிரி டெய்லி ஷூட்டுக்கு போறாரு. குக் வித் கோமாளில ஜட்ஜா இருக்கிறாரு. அவர் பாட்டுக்கு வராரு. அவர யாரும் கொஸ்டின் கேட்கவும் இல்ல. எதுவுமே பண்ணல.
இவங்களுக்கு நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஆனா இவங்க வந்து வயித்துல குழந்தைய வச்சு, எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு நியாயப்படி இவங்க தப்பு எதுவுமே பண்ணல. இவங்க வந்து விஜய், ஜிவி பிரகாஷ் இந்த மாரி நெறைய பெரிய பெரிய ஸ்டார்ஸ்க்கு வந்து இவங்க காஸ்டியூம் டிசைன் பண்ணிட்டு இருந்தவங்க. இந்த லவ்வால இவங்க இந்த மொத்த வேலையும் விட்டுட்டு இன்னைக்கு எதுவுமே இல்லாம நிக்கிறாங்க. கண்டிப்பா ஒரு பொண்ணு வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய கரியர விட்டுக் குடுக்கக் கூடாது அப்படிங்கிறது என்னுடைய இது. எப்பவுமே நமக்கு வந்து நமக்கு ஒரு பேக் போனா நம்மளுடைய கரியர் வந்து நமக்கு ஒரு மாத வருமானம், நமக்கு ஒரு வேலை இருக்கு அப்படிங்கும்போது, என்னைக்குமே நம்ம வந்து கெத்தா சொல்லலாம். நமக்கு வந்து யாரையுமே நம்பி டிபெண்டன்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா யாரோட வாழ்க்கையில எப்படி வேணாலும், எப்ப வேணாலும், எது வேணாலும் நடக்கலாம். அதற்காக யாருமே எப்பவுமே தன்னுடைய கரியர யாருக்காகவும் விட்டுக் குடுக்காதீங்க. அந்த கரியர அடையறதுக்கு நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தெரியும். அத கிடைச்சத வந்து ஈஸியா விட்டுட்டு போகும்போது, அது திருப்பி நமக்கு அத எடுக்க முடியாதுங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இவங்க மூலமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, யாருமே தன்னுடைய ஒரு கரியர் நம்ம கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு பொருள யாருக்காகவும் இழக்காதீங்க.